ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு புது தாய் சீரீஸ் தான். ஆக்சுவலி இந்த சீரீஸ் எப்போ போடுவீங்கன்னு எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நானும் இந்த சீரீஸ்க்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்த உடனே போடணும்னு நினச்சேன், போட முடியல. பெண்டிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டு தான் அடுத்தது ஆரம்பிக்கணும்னு தான் நியூ சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு நியூ சீரீஸும் அப்படியே நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நம்மளோட ஃபேவரட்டான ஆலன் ஜெப்போட சீரீஸ் தான் இது. அது மட்டும் இல்லாமல் கென்டாக்கிமெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பிட் பீப்பில் இவங்களை தெரியாதவங்க இருக்கவே முடியாது. என்னோட ஃபேவரட்டான கப்புள்ஸ் தான் இவங்க 2 பேரும். ஸோ இந்த சீரீஸில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கேரக்டர் அப்படியே டோட்டலாக மாறின மாதிரி இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எபிசோடு செம்ம ஃபன்னாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க சீரீஸ்குள்ளே போகலாம். சீரீஸ் ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம கதையோட மெயின் லீட், இவன் பேர் பிளவான். நம்ம வான்னு வச்சுக்கலாம். அவன் ஒரு யூடியூப் ரிவ்யூவர். அவன் ஒரு ரெஸ்டாரண்ட்டை அப்படியே ரிவ்யூ பண்ணுறக்காக போகிறான். அந்த ரெஸ்டாரண்ட் பார்க்குறக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. அதை பார்த்துட்டே ஒன்று சொல்லிகிட்டே உள்ளே போகிறான். உள்ளே இருக்க கஸ்டமர்ஸ்லாம் இவனே திரும்ப பார்த்துட்டே இருக்க. இவன் மட்டும்தான் அங்கே சத்தமாக பேசிகிட்டு இருக்கா. மற்ற எல்லோரும் ரொம்ப சைலண்ட்டாக. அடுத்து நம்ம கதையோட அடுத்த லீடு, இவன் பேர் தான் ஓபு. இவன் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஒரு செஃப்பு, ஓனர், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அப்படியே பிஸியாக சார் குக் பண்ணிகிட்ருக்க. இங்கே வந்த சாப்பாடை அப்படியே ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். பார்க்குறக்கு மட்டும் இல்லை, சாப்பிடக்கூட ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி வான் அப்படியே என்ஜாய் பண்ணி அதை சாப்பிட்டே இருக்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குது, இது இவ்வளோ நல்லா இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, பார்க்குறக்கு ரொம்ப ரிச்சாக இருக்குது, சரி இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், பீஃப்னு சொல்லி பீஃபை சாப்பிட்லான்னு போக டக்குன்னு அந்த பிளேட்டை கையில் எடுத்துகிட்டு ஓபு அங்கே வந்து நிற்கிறான். நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? ஓ மிஸ்டர், உங்களோட பெரிய ஃபேன் தெரியுமா, உங்கள் ரெஸ்டாரண்ட்டை ரிவ்யூ பண்ண வந்திருக்கேன், எல்லோரும் பாருங்கள், இவர் தான் நம்ம சீஃப் செஃப் ஓப் அப்படின்னு சொல்லி அப்படியே அவனை இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி வீடியோ எடுத்துகிட்டே இருக்கான். அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. தள்ளுறா அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி அந்த பக்கத்தால் இந்த பிளேட்டை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி அங்கே இருக்க வெயிட்டர் கையில் கொடுத்துட்டான். எதுக்கு, நான் இன்னும் சாப்பிடவே இல்லையேன்னு சொல்ல, முதல்ல வெளியே போட அப்படிங்கிற மாதிரி ஓப் அப்படியே வானை பார்த்து கையை காட்ட. அடுத்து அங்கே இந்த மாதிரி கஸ்டமர்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு சின்ன கார்டு மாதிரி அங்கே இருக்குது. அது சும்மா தான் உங்களை ரிவ்யூ பண்ணலான்னு தான் வந்தேன். நான் இந்த சீட்டை எவ்வளோ நாள் புக் பண்ணியிருக்கேன் தெரியுமா, ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் டேபிள் புக் பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி கிளம்பு அப்படின்னு சொல்ல, ஹலோ நான் ஜென்யூனாக உங்களை பற்றி ரிவ்யூ பண்ண தானே வந்திருக்கேன், இது ஒன்றும் ரிவ்யூ பண்ணுறக்கான இடம் கிடையாது, சாப்பிட்றக்கான இடம், நீ பேசாமல் கிளம்புறியா? அவன் கையில் வச்சுருக்க கேமரா பிடிங்க அப்படியே டேபிள் மேலே போட்டுட்டான். அதை பார்க்கவும் வான்க்கு இன்னும் டென்ஷன் ஆகிடுது. நான் இந்த டேபிளை ரிசர்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன்னு தெரியுமா, ஒரு கஸ்டமரை இப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா? எல்லோரும் பாருங்கள் மக்களே, பாருங்கள், இவர் தான் செஃப் ஓபு, இவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, இனிமேல் யாருமே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராதிங்க, இங்கே ஃபுட்டும் அவ்வளோ நல்லா இருக்காது, அந்த செஃப்பு அதை விட ரொம்ப மோசம்னு சொல்ல, இதுக்கப்புறம் நீ இங்கேருந்து வெளியே போகிறியா இல்லையான்னு ஓபு கேட்க அமைதியாக நின்று பார்த்துட்டே இருக்கான். அவனை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத மாதிரி தள்ளி விட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. அடுத்த டைம் இந்த பக்கமே வந்துடாதுன்னு சொல்ல, என்னது யார் இந்த பக்கம் வருவா, இந்த பிளேஸை பார்த்தாலே சரியான இரிட்டேட்டிங்காக இருக்குது, வரவே மாட்டேன்னு சொல்ல 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிற மாதிரி சண்டை போடுறாங்க. வா சண்டை போடுறியா, வா நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லி செம்ம காமெடி பண்ணிட்டு இருக்கான் வானு. அதுக்கப்புறம் இவன்ட்டு பேசுறதே வேஸ்ட், வாடா உள்ள போலாங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்படியே அந்த பக்கம் போக, அதுக்கப்புறம் செஃப்பை பார்த்து அப்படி இப்படி திட்டிட்டு நீ நல்லாவே இருக்க மாட்டேனாங்கிற மாதிரிலாம் பேசிட்டு அவனை பார்த்து காமெடி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கேமரா வேறு ஒர்க் ஆகலைன்னு டென்ஷனாக இருக்கா. ஃபோன் அடிக்குது. ஹலோ யார்? நீங்களா? இதோ இப்போயே நான் வந்துடுவேன், நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், இதோ வைக்கிறேன்னு சொல்லி வேகமாக ஃபோனை கட் பண்ணிவிட்டு, உன்னை வச்சுக்கிறேன்டா, ஞாபகம் வச்சுக்க, கண்டிப்பாக உன்னை நான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே அப்படியே அந்த பக்கம் கிளம்புறான். அவன் போயிட்டான். நான் ஓபு அப்படியே எட்டி பார்த்துட்ருக்கான். ஓபுக்கு அப்படியே இவனை பார்க்கும்போதே கடுப்பாக இருக்குது. ஏற்கனவே மோதலில் ஆரம்பித்த காதல் எப்படி இருக்கும்னு தெரியல. ரொம்ப க்யூட்டாக தான் இருக்குது எபிசோடு. ஸ்டார்டிங்கே காமெடியில் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அடுத்த சீனில் அப்படியே பிஸியாக நிறைய மாடல்ஸை வச்சு ஃபோட்டோ வீடியோஸ்னு எடுத்துகிட்ருக்காங்க. நீ இப்படி போஸ்ட் கொடு, அப்படி போஸ்ட் கொடு, உன்னோட ஸ்டொமக்கு நல்லா காட்டு, இப்படி இரு அப்படின்னு 6 பேக் அது இதுன்னு சொல்லி மாற்றி பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி அடுத்த ஆள் யாருன்னு சொல்லி கேட்க, அடுத்த ஆள் எங்கே போனா, அடுத்த ஆளை காணுமேன்னு சொல்ல வேகமாக அங்கே வான் வரா. சாரி லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, சரி சீக்கிரம் ஷர்ட்டெல்லாம் கழட்டுறான்னு சொல்ல, என்னது ஷர்ட்டை கழட்டணுமா, அதெல்லாம் முடியாதுன்னு ஷர்ட்டோட போய் போஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறான். ஏன்டா மாடலிங்க்கு வந்துட்டு ஷர்ட்டை கழட்டாமல் இப்படியே போஸ் கொடுத்துட்டு என்னமோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஆடுக்கு வருவாங்களே அந்த மாதிரி சுற்றி பொம்மை மாதிரி நிற்கிறான். ஷர்ட்டை கழட்டுறான்னு சொல்ல, ஷர்ட்டை கழட்டணுமா, அதெல்லாம் முடியவே முடியாது, எதுக்கு இதை கழட்டணும், நான் இதெல்லாம் கழட்டவே மாட்டேன் அப்படின்னு வான்னு சொல்கிறான். டைரக்டருக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன விளையாடுறியா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அங்கே பாரு என்ன நடக்குதுன்னு, கழட்டுறா முதல்ல,
இது ஷூட்டிங் டைமு, மாடலிங் பண்ண சொன்னால் நீ என்னமோ இப்படி இருக்கேன்னு சொல்ல, அது நான் எப்படி கழட்டுவேன், அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு சிக்ஸ் பேக்ஸ்லாம் கிடையாது, ஸோ அதனால் நான் இப்படியே இருக்கேனேன்னு சொல்ல, இங்கே பாரு நாங்கள் தேவையானது சிக்ஸ் பேக்ஸ் தான், ஸோ நீ எதுக்கு இப்படி இருக்க, முதல்ல கழட்டுடான்னு சொல்ல, இல்லை நான் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கேன்ல, இதை வச்சு ஏதாவது பண்ணுங்களே, அதாவது இந்த மாதிரி பாடி டைப் இருந்தால் நல்லாயிருக்கும், இதை வச்சு ஏதாவது பண்ணுங்களேன், சொசைட்டிக்கு இதை தான் நான் சொல்ல வரேன்னு சொல்லி மாற்றி மாற்றி ஏதோ புலம்பிகிட்டே இருக்கான். ஏண்டா இது என்னடா நினச்சிட்டு இருக்க, வெயிட் லாஸ் கிளினிக்கான இது ஆடு, இந்த ஆடில் கண்டிப்பாக சிக்ஸ் பேக் தெரிகிற மாதிரி வீடியோஸ் தான் எங்களுக்கு வேணும், நீ நம்ம லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அது டைரக்டர் அப்படி கடுப்பாக கத்திட்டுருக்காரு. இவனை பிளாக் லிஸ்ட்டில் போடுங்க, இவனை இதுக்கப்புறம் நான் பார்க்கவே கூடாது, இந்த மாதிரி ஆளெலாம் கூட்டிகிட்டே வராதிங்கன்னு சொல்ல, ஒரே ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க சார், அமைதியாக இருங்கன்னு சொல்லி, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, என்னோடய பாடி ஷேப் ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக இது ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே இது பிடிக்கும், ஆனால் அப்படின்னு சொல்லி அவன் ஷர்ட்டை மட்டும் கழட்டவே மாட்டேங்கிறான் கடைசி வரைக்கும். நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்களே, இங்கே பாரு தேவையில்லாமல் நீ பண்ணிகிட்ருக்க, ஒழுங்காக போயிரு, வெயிட் லாஸ் கிளினிக்குன்னு சொல்கிறேன், சிக்ஸ் பேக் வேணும்னு சொல்கிறேன், நீ நம்ம லூஸ் மாதிரி பண்ணிட்டுருக்க, உன்னெல்லாம் இதில் வச்சு ஷூட் பண்ணவே முடியாது போடான்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி அப்படியே வெளியே தள்ளிட்டாங்க. ஐயோ என்னடா நம்மளை பிடிச்சி இப்படி தள்ளிட்டாங்களேன்னு சொல்லாச்சே, நமக்கு வந்த சான்ஸும் போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அப்படியே வான் புலம்பிகிட்டே நிற்கிறான். அவன் புலம்பிகிட்டே இருக்க அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது, எலக்ட்ரிசிட்டி பில்லு பே பண்ணணுன்னு. ஐயோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்க்குறேன், அதில் 1000 ரூபாய் கூட இல்லை. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, உடனே செக் பண்ணி ஆகணுமேனு சொல்லி அவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட பணம் கேட்கலான்னு போகிறான். அவங்க சுத்தமாக பணம் தர மாதிரில, ஆக்சுவலி இந்த ஆடில் இவனை நடிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்ததே அவர் தான், பட் இவன் சொதப்பிட்டான்னு தெரிஞ்சு அவர் திட்டிகிட்டு இருக்காரு. ப்ளீஸ் ஒரே ஒரு டைம் எனக்காக மறுபடியும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல, ஏண்டா மாடலெல்லாம் உன்னை யாருமே கூப்பிட மாட்டாங்க, நீ பாரு இப்படி பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லி கடுப்பாக அவர் பேசிகிட்டே இருக்க. ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்களேன், ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் திரும்ப உங்களுக்கு ப்ராமிஸாக இன்ட்ரெஸ்ட்டோடு திருப்பி கொடுத்துருவேன், உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி வான் ரொம்ப கெஞ்சிட்டே இருக்கான். நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேனே, நீ சுற்றி என்ன பண்ணுவேன், அந்த பெசல் ஸ்டேர் ஃப்ரையை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், அது மட்டும்தான் உனக்கு தெரியும், வேறு என்ன தெரியும்னு சொல்ல, அப்படிலாம் நான் நிறைய பண்ணுவேன் தெரியுமா, என் கையில் கூட அடிபட்டுருச்சு இங்கே பார்த்தீங்களா, நான் இதை பற்றிலாம் நிறைய கமெண்ட்லாம் சொல்லுவேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ் இங்கே பாருங்கன்னு கையை கட்ட கையிலே ஒரு அடி போடுறான். போதும் நீ சொன்னதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல, உன்னால் மாடலாகவும் இருக்க முடியாது, அப்புறம் கேமராவுக்கு முன்னாடி உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நீ இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறதுக்கு கூட நீ செட் ஆக மாட்டேன், ஃபேவரட் செலிப்ரிட்டிஸ் அந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட கூட நீ போய் எதுவுமே பண்ண முடியாது. 2 மாதமாக நான் ஒரே ஒரு அந்த டிஷ்ஷை மட்டுமே டேஸ்ட் பண்ணி எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன்னு தெரியுமா, இப்போ எனக்கு தெரியும் அந்த டிஷ்ஷை பற்றி எல்லாமே என்னால் கண்டுபிடிக்க முடியும் தெரியுமா, கண்டிப்பாக அது என்னால் முடியும்னு சொல்ல, ஏண்டா இதெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷன்னு சொல்லிட்டு வந்துட்டியாடான்னு சொல்ல, என்னோடய டேஸ்ட் பட்ஸ் கூட அதை அப்படி ரசித்து சாப்பிடுறது தெரியுமான்னு பேசுகிறான். இங்கே பாரு நீ சொல்கிறதுல எந்த ஒரு யூஸ்லெஸ்ஸும் கிடையாது, எதுவுமே இல்லை, வேஸ்ட்டு நீ பேசுறதுன்னு சொல்ல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி கெஞ்சுறான். அதெல்லாம் முடியாது, நீ என்ன தான் பண்ணாலும் என்னால் எதுவும் பண்ண முடியாது, உனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டேன், திரும்ப எனக்கு கால் பண்ணுற வேலையில் வச்சுக்காதன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வேகமாக போக, அட்லீஸ்ட் இந்த காஃபிக்காவது பில்லு கொடுத்துட்டு போங்க ப்ளீஸ்னு கெஞ்சுறான். பட் அது ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் இவன் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு பில்லெல்லாம் எடுத்துகிட்டு வரான். அதில் எலக்ட்ரிக் பில்லு, வாட்டர் பில்லு, அந்த பில்லு இந்த பில்லுன்னு நிறைய இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பாரு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவனுங்க இத்தனை பில்லை கொடுத்துட்டானுங்களேன்னு சொல்லி டேபிள் மேலே வச்சுட்டு அவன் பாட்டுக்கு இருக்கான். ஆக்சுவலி இவன் வந்தது இவன் வீடு கிடையாது, இவனோட ஃப்ரெண்டு, இவன் பேர் ஜேஜே. நம்மளோட ஃபேவரட்டான கென்ட்டா வந்தாச்சு. எனக்கு கென்ட்டானா ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இதில் ஜேஜே கேரக்டர் பண்ணியிருக்கான். பிட் பேபில் இவனுக்கு டைலாக்கே இருக்காது, பட் இந்த சீரீஸில் இவனோட டைலாக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. உடனே அவன்கிட்ட போய் நான் இனிமேல் இங்கே தான்டா இருக்க போகிறேன்னு சொல்ல, ஏன்டா போனா போட்டுன்னு ஒரு நாள் நைட்டு ஸ்டே பண்ண சொன்னால் நீ இங்கேயே தங்கிக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா, நான் உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுடா, என்கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாது, நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்ல, என்னது வாயை மூடு, ஆல்ரெடி உன்னோட எலக்ட்ரிசிட்டி பில்லை நான் பே பண்ணிவிட்டேன், போய் தொலை, நாளைக்கே பவர் வந்துடும் சொல்ல, நீ எவ்வளோ நல்லவனாக இருக்க, இந்த மாதிரி ஒரு நல்லவனை பார்க்கவே முடியாது, ஆனால் வாட்டர் பில் இருக்குது, அந்த பில்லெல்லாம் பே பண்ணால் தான் நான் போக முடியும், பேசாமல் நான் உன் கூடயே இருந்துடுறேனே நல்லா இருக்குல்லன்னு சொல்ல, அதெல்லாம் முடியவே முடியாது, பேசாமல் போயிரு. என்னடா நினச்சேன், நான் உன் அப்பாவாடா, உன் அப்பா இல்லைடா, உன் ஃப்ரெண்டுடா, என்கிட்ட எல்லா பில்லும் பே பண்ண வைக்கிறேன்னு சொல்லி ஜேஜே அவனை அடிக்க போக, ஜேஜே ப்ளீஸ்டா 30 வருஷமாக நம்ம 2 பேர் ஃப்ரெண்டாக இருக்கோம், அதுக்காக இதெல்லாம் பண்ண மாட்டியா, உன் வயசு 25, 30 வருஷமான பொய் சொல்கிற பார்த்தியான்னு அவனை மறுபடியும் பில்லோ எடுத்து அடிக்க போகிறான். என்னடா இது இவனை அப்படி அடிச்சுட்டே இருக்கான்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. எதை பற்றி எனக்கு கவலை இல்லை, சரி இந்த 1 மாதம் எல்லாத்தையும் நீ பே பண்ணு, நான் பார்த்துக்கிறேன்டான்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, இங்கெல்லாம் நீ
ஒரு நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு 500 கொடுக்கணும். அப்புறம் மற்றதெல்லாம் போட்டு 1000 ரூபா 1500 கொடுத்துட்டு வேணால் தங்கிக்கன்னு சொல்ல, அடப்பாவி இப்படி பணத்தை திருடலான்னு பார்க்குறீடாங்கிற மாதிரி அங்கே வச்சுருக்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேருந்து ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கான். நான் வேணால் வேலை கிடச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன், அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்ல அந்த ஸ்நாக்ஸை அப்படியே பிடுங்கிறான். நீ மாடலிங் பண்ணுறேங்கிற பேரில் பண்ணிகிட்ருக்க, இது அது தின்னுக்கிட்டே இருந்தால் எப்படா மாடலிங் பண்ண முடியும்? அட்லீஸ்ட் எக்ஸசைஸாவது பண்ணுறியா? நான் உன்னோட ஃபிசிக்கல் தெரபிஸ்ட்டு, ஆனால் நினச்சிக்கோ நான் என்ன சொன்னாலும் நீ அதை கேட்க மாட்டேன். உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன், நிறைய சாப்பிடுவேன், கையை பாரு, கை எப்படி இருக்குன்னு பாரு, உன் கையை விட்டால் சர்ஜரி பண்ணுற நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் கையை காட்ட, வலிக்குதுடா விட்டுடா ரொம்ப வலிக்குதுடான்னு சொல்ல, நான் சீரியஸாக பேசுகிறேன் வான், ஏன் வான் இப்படி இருக்க, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்ல, எனக்கு என்னன்னு தெரியல, மாடலிங் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் உனக்கு மாடலிங் பிடிச்சிருக்கு, அதை விட உனக்கு மணி தான் ரொம்ப பிடிக்கும். நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? உனக்கு பணம் தான் வேணும், மற்றபடி மாடலிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீ ஏன் எனக்கு இன்ட்ரெஸ்ட்னு போய் சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் ஒன்றும் சாப்பிட வேணான்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கிட்டு போக, டே இருடா ஒன்றாவது கொடுத்துட்டு போடா, என்னடா எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறேன்னா அப்படி புலம்பிகிட்டே வாண்டிருக்கான். கீழே விழுந்த ஒரே ஒரு சிப்ஸை மட்டும் எடுத்து அப்படியே கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க. சேம் டைம் அடுத்து ஓபை தான் காட்டுறாங்க. ஓபை ஒரு கிச்சன் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோ பண்ணுவார் போல். அந்த ஷோவில் ஒரு டிஷ்ஷை ஒருத்த வைக்க அதை சாப்பிட்டு பார்த்துட்டு கருமம் இது என்னது அப்படின்னு சொல்லி துப்பிட்டு அப்படியே அந்த பக்கம் ஓடி போயிட்டான். ஓபை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவனால் அக்செப்ட் பண்ண முடியும். கிச்சன்னு வந்துட்டான் அவன் கிட்டத்தட்ட அப்படியே டெவிலாகவே மாறிடுவான். அவனுக்கு எல்லாமே பார்த்து பண்ணணும். ஒரு இன்க்ரீடியன்ஸும் அவனோட ரெஸ்டாரண்ட்லேயே அவன் பார்த்து தான் இது பண்ணுவான். அதுவும் பெசில் ஸ்டிர் ஃப்ரைனா அவனோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷு, சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். அதை பற்றி அப்படியே ஒரு ஆடு மாதிரி ஒன்று போட்டுட்ருக்காங்க. இது ஓகேவா, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு 2 ஆட் கம்பெனிலேருந்து கேட்க, செஃப் இது என்ன சொல்கிறீங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களான்னு சொல்ல, இவன் பேர் க்ளோர் கண்ணாடி போட்டிருக்கான்னு அவன் இது ஓகேன்னு தோணுதுன்னு சொல்ல, ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டு, இல்லை எனக்கு இதெல்லாம் செட்டில் ஆகும் சரியாக வரும்னு தோணலை, வேணா நாங்கள் வேறு ஏதாவது சொல்கிறோம், உங்களுக்கு வேறு பெருசாக ஏதாவது மாறணுமா சொல்லுங்கள், அந்த மாதிரி மாற்றி தரோம், எப்படி வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், நீங்கள் அதை படி எங்கள்கிட்ட சொல்லுங்கன்னு அந்த ஆட் எடுத்தவங்க சொல்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கற்றுறான். நான் இதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது சாரி அப்படிங்கிற மாதிரி லேப்டாப்பை மூடி வச்சுட்டு ஓப் அப்படியே அந்த பக்கம் போக, குளூருக்கு ஒன்றும் புரியல, என்னாச்சுன்னு யோசிச்சிட்டே இருக்க, இதை பார்த்துக்கங்க குளூர் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, ஐயோ என்னதான் போகிறாருங்கிற மாதிரி, செஃப் அட்லீஸ்ட் இதை டிராஃப்ட்லேயாவது போட்டு பாருங்கள், வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கள் பண்ணித்தரோன்னு சொல்ல, இல்லை உங்கள் டீம் பண்ண ஒர்க்கெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, பட்டு என்னால் இது பண்ண முடியாது, எனக்கு வேணான்னு தோணுது, நான் இந்த ரெஸ்டாரண்ட்டை கன்டினியூ பண்ணுற ஐடியா கிடையாதுன்னு சொல்ல, இல்லை இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் விற்கிற ஐடியாவில் இருக்கேன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. குளூருக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இவர் இப்படி சொல்லிட்டு போகிறாருன்னு அவர் பின்னாடியே போகிறான். என்னாச்சு செஃப் நீங்கள் ஏன் இப்படி சொல்லிட்டு வந்தீங்கன்னு சொல்ல, நீங்கள் சும்மா எதுவும் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ என் கூட எவ்வளோ நாள் இருக்கா அசிஸ்டண்ட்டாக, நான் இதுக்கெலாம் ஜோக் பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதா, ஸோ இப்போ நீங்கள் பண்ணுறது உண்மையாக தானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறான். எதுக்காக இப்படிலாம் பண்ணணுன்னு சொல்ல, எனக்கு தெரியல, எனக்கு என்னோடய பேஷனே போயிடுச்சுன்னு தோணுதுன்னு சொல்ல, நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் எதுக்காக ரெஸ்டாரண்ட்டை விடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி குளூருக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல, எனக்கு ஏன் நான் அந்த மாதிரி டிசிஷன் எடுத்தேன்னு தெரியல, நான் இதை பற்றி உங்ககிட்ட இப்போ தான் சொல்கிறேன், என்னால் முடியல, வேண்டாம் இது நீ கவலைப்படாத, உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டை டேக் ஓவர் பண்ணுறவங்க உன்னையும் இங்கே வேலைக்கு சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி குளூரை பார்த்து அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அந்த பக்கம் யோசிச்சுட்டே நிற்கிறான். குளூருக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு இதுக்கப்புறம் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட முடியாது இந்த ரெஸ்டாரண்ட்டில் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அவனோட சிக்னேச்சர் டிஷ்ஷு பெசில் ஸ்டிர் ஃப்ரை அதான், ஸோ அதை பற்றி யோசிச்சிட்டே இருக்கான். இன்னும் எனக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், ஆனால் இதை கண்டினியூ பண்ண முடியாது இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அப்படியே நின்றுட்டே இருக்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் கௌஷ்வாய் தானே அப்படின்னு சொல்ல, கௌஷ்வாய் வந்து இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு, ஓபோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, 2 பேரும் சேர்ந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு தான் ஓப்பன் பண்ணா. ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இங்கே எப்பயுமே இந்த ரெஸ்டாரண்ட்டில் லாங் பீன்ஸ் மட்டும் இருக்காது, அது ஏன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல, அது ஏன்னா ஈஸியாக சொல்லிடலாம், ஏன்னா என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு லாங் பீன்ஸ்னால் அலர்ஜி அப்படின்னு சொல்லி, லாங் பீன்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி பெசில் ஸ்டிர் ஃப்ரை வந்து இவன் ரெடி பண்ணுவான். ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதான் ஃபேமஸான டிஷ்ஷு. பட் அந்த எக்ஸோட அந்த ஞாபகம் எனக்கு இங்கே பார்க்கும்போதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் போல். ஏன் இப்படி இருக்கீங்க, நீங்கள் இதே மாதிரி பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது குவைசைக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஷ்வாய்க்கு தெரியுமான்னு தெரியாது, இதுக்கப்புறம் இதை பற்றி நான் எதுவுமே யோசிக்கவும் இல்லை, அவகிட்ட இதை பற்றி நான் பேசவும் இல்லை அப்படின்னு சொல்ல, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க, ஜஸ்ட் எனக்கு ஒரு பிரேக் வேணும்னு தோணுது அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை, நானும் 10 வருஷமாக குக் பண்ணிகிட்டே தானே இருக்கேன், டயர்டாக இருக்கேன் எனக்கு.
அவ்வளோதான். இத நினச்சு நீ ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் இவன் ரெஸ்டாரண்ட்ட சேல் பண்ணேன்னு சொல்லவும், ஒரு குரூப் அதாவது ஒரு பெரிய குரூப்பு அந்த கம்பெனிலேருந்து இத வாங்குறதுக்காக வந்து செக்கு குடுக்குறாங்க. செக்க பார்த்தோன்னே அப்படியே ஓப் அத கிழிக்க, அதுக்கு ஆப்போசிட்ல உட்காந்துருக்கான்ல நம்ம கிம்மு பையன். இவன் பேர் இதில மெத்தாஸ். மெத்தாஸத்த குடுக்க அப்படியே இது பண்ணிட்டு, "நீ எவ்வளோ மில்லியன் பணம் குடுத்தாலும் என்ன கான்டாக்ட் பண்ண முடியாது. என்ன வேலைக்கும் வாங்க முடியாது. ஏன் இந்த ரெஸ்டாரண்ட்ட நீ விக்கிறேன்னு சொல்ட்ட. நீ மத்தவங்களுக்கு குடுக்குற ரேட்ட விட நான் நல்லா ஆஃபர் பண்ணி குடுக்குறேன். அதுக்கப்புறம் ஏன் என்கிட்ட குடுக்க மாட்டேங்கிற? எவ்வளோ வேணும்னு சொல்லு. எவ்வளோ வேணாலும் நான் தர ரெடியாக இருக்கேன்" அப்படின்னு மெத்தா சொல்கிறான். "நீ சொல்கிற மாதிரி பணம் ஒன்றும் எனக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை. அது முக்கியமான மேட்ரு என்ன தெரியுமா? யாருக்கு கொடுக்க போகிறேன்னு. உன்னை மாதிரி ஒருத்தனுக்கு கொடுக்க எனக்கு விருப்பமே இல்லை. இந்த மாதிரி இன்வெஸ்டர் கிட்டலாம் என்னோடய ரெஸ்டாரண்ட்டை கொடுக்க நான் விரும்பலை" அப்படின்னு சொல்ல, "என்னது ஏன் இப்படி சொல்கிற? அதாவது உன்னை மாதிரி ஒருத்தன் நீ பண்ண வேலை இருக்கேன்னு சொல்ல, இவனோட மாஸ்டர் அதாவது இவன் கூட குக்கிங்காக இருந்தார். அவர்கிட்ட தான் இவன் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஃபஸ்ட் 2 பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து அவங்களோட லேண்டை வந்து இந்த மெத்தாஸ் வந்து ஏமாற்றி வாங்கிட்டான். ஸோ அப்போ வந்து சண்டை நடந்துகிட்ருக்கும். "நீ நினைக்கிறபடி இது என் மேலே எந்த தப்பும் இல்லை. நீ என்னை பற்றியே நினச்சிட்ருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த ரெஸ்டாரண்ட் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு ஒன்றும் அது பெருசு இல்லை. ஆனால் நான் அதை வாங்கணும்னு நினைக்கல. அந்த ஏரியாவில் நிறைய பில்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ பில்டிங் எல்லாம் கட்டணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ எல்லாமே இருக்குது. நடுவில் உங்களோட பில்டிங் மட்டும் சின்னதாக இருந்தது. அதனால அதை வாங்கணும்னு நினச்சோம். செஃப் அன்னாஸோட பிளேஸை நான் வாங்கணும்னு நினைக்கலப்பா. அதை வாங்கினது வேற ஒருத்தர். ஹேண்ட் ஓவர் பண்ணது என்கிட்ட. இதுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்ல, நீ என்ன வேணாலும் சொல்லிக்க. உன்னை மாதிரி ஒருத்தனுக்கு என்னோட ரெஸ்டாரண்ட்டை கண்டிப்பாக நான் கொடுக்கவே மாட்டேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்லவங்க கிட்ட மட்டும்தான் என்னோட ரெஸ்டாரண்ட் போகணும். நீ என்ன பண்ணாலும் இதை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். உன்னோட பெனிஃபிட்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். முதல்ல வெளியே போகணும் சொல்ல மெத்தா அப்படி டென்ஷனாக எந்திரிச்சு நிற்கிறான். "இங்கே பாரு, இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகாது. என்ன மாதிரி யாரும் இவ்வளோ பணம் கொடுத்து இதை வாங்கவும் மாட்டாங்க. சீக்கிரமாக உன்னோட ஷாப்பை நீ விற்கணுன்னா நிறைய பணம் தேவைப்படும் உனக்கு. ஸோ அதுக்கு நான் தான் உனக்கு முக்கியம். ஸோ நான் தான் கொடுக்க போகிறேன். யோசிச்சுப்பார்" அப்படின்னு சொல்லி ஒரு கார்டை கையில் கொடுக்குறான். அந்த கார்டை இவன் வாங்குற மாதிரி இல்லை. அப்படியே அதையும் தூக்கி அந்த பக்கம் ஏறிய, "சரி ஓகே, கண்டிப்பாக ஒரு நாள் இவன் வருவான்" அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்க, "பரவாயில்ல, உன்னோட மைண்டு மாறிச்சுன்னா எனக்கு ஒரு கால் பண்ணு. நான் 24/7 அவைலபிளாக தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போக, இவன் பண்ண எல்லாமே அவனுக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. அந்த மாஸ்டர் கிட்டேருந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கினது, அவரை இது பண்ணி போலீஸ்க்கு பிடிச்சி தருவேன்னு சொல்லி மற்றபடி ரொம்ப ஒரு மாதிரி பேசிகிட்டே இருந்தது. மாஸ்டருக்கு அதனால தான் உடம்புக்கு முடியாமல் போனது. அது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு, கண்டிப்பாக இந்த எம்டி குரூப் கூட மட்டும் நம்ம எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருப்பான். அப்படியே அவன் கண்ணு முன்னாடி அது வந்திருக்கும். அதை யோசிச்சுட்டே இருக்க, அடுத்த மெத்தா சிரிச்சுட்டே "சரி வாங்க போகலான்னு" சொல்லி அந்த பக்கம் போயிடுறான். அடுத்தது செஃப் அனஸ் தான் காட்டுறாங்க. இவங்க மாஸ்டர் பேர் தான் அனஸ். ஸோ அவர் படுத்திருக்காரு ஹாஸ்பிட்டலில். ரொம்ப சீரியஸாக இருப்பார் போல். டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க, இப்படியே போனால் அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாயிட்டே இருக்குது. சர்ஜரி பண்ணியே ஆகணும். சர்ஜரிக்கு பணம்லாம் கொஞ்சம் நிறைய செலவாகும். நீங்கள் அவங்க பொண்ணுக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல, சொல்கிறோம் டாக்டர், எங்களால் காண்டாக்ட் பண்ண முடியல. கண்டிப்பாக நாங்கள் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்ல, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நீங்கள் சொல்லுங்கள், அதுதான் நல்லது. அவரோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த பக்கம் போயிடறாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் ஓப் கரெக்டாக மாஸ்டர் கிட்டே போக, மாஸ்டருக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. "இதை பற்றி கண்டிப்பாக நீ என் பொண்ணுக்கிட்ட சொல்லவே கூடாதுன்னு சொல்ல, அவங்கக்கிட்ட சொல்லாமல் எப்படி? நீ சொன்னால் அவள் கண்டிப்பாக கவலைப்படுவா. அவங்க படிக்கிறா. அவளோட படிப்பு வந்து கான்சன்ட்ரேஷன் போயிடும். ஸோ அவகிட்ட இப்போதைக்கு இதை பற்றி எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்ல, உங்கள் கண்டிஷன் ரொம்ப மோசமாயிட்டே இருக்குது. சர்ஜரி பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல, சரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானே இதை பார்த்துக்கிறேன்னு ஓப் சொல்கிறான். "இல்லை, ஒன்றையும் எனக்கு கஷ்டப்படுத்த விருப்பம் இல்லை. என்னால் நீங்களும் கஷ்டப்படக்கூடாது. அவகிட்டையும் சொல்லக்கூடாது. என்னை இப்படியே விட்டுருங்க" அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவன் பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்ல, இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இவங்ககிட்ட குக்கிங் கற்றுருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் 2 பேர் அப்படியே வெளியே வராங்க. "ஷுவாய் கிட்ட இதை பற்றி சொல்ல போறியா இல்லையான்னு" ஃப்ரெண்டு கேட்க, "இல்லைடா, அது நான் இப்போதைக்கு சொல்ல போகிறதில்ல. சரி பணத்துக்கு என்ன பண்ணுவேன்? முதல்ல என்னோடய பிஸ்னஸை நான் செல் பண்ணலான்னு இருக்கேன்னு" சொல்ல, "ரெஸ்டாரண்ட்டா? டே லூஸாடா நீ? எதுக்கிட்ட இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? உனக்கு ஒரு 50,000 பார்த்து அனுப்பியிருக்கேன். அதை வச்சு இப்போதைக்கு நீ இந்த ஹாஸ்பிட்டல் பில்லை பே பண்ணு. மீதி பணத்தை நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு" ஓப் சொல்கிறான். "லூஸாடா நீ? எனக்கு தெரியும் நீ பண்ணுறது எல்லாமே. ஆனால் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? நீ எவ்வளோ ஆசையாக ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட் அது. அதை போய் விற்கிறேன்னு ஈஸியாக சொல்கிறியேன்னு" சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். "முதல்ல அவகிட்ட இதை பற்றி பேசுடா. ஒரே ஒரு ஆப்ஷன் சொல்லி பாரு" அப்படின்னு சொல்ல, யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டான் ஓப். வந்ததுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டே பேங்க் சொன்னதை யோசிச்சு பார்க்குறான். எப்படியாவது ஷுவாயை பேங்காக்குக்கு வரவை, அப்போ தான் முடியும். மாஸ்டரை பார்த்தா தான் கொஞ்சம் அவளும் மனசு மாறுவா அப்படின்னு சொல்ல, எப்படியாவது அவர்கிட்ட பேசி நம்ம கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருக்கான். இவனும் ஷுவாயும் இருக்க மாதிரி ஃபோட்டோஸு, அப்புறம் மாஸ்டர் கூட நுவாங்கு, இவன் ஷுவாய் 4 பேர் இருக்க மாதிரியான ஃபோட்டோஸ்னு அப்படியே இருக்குது. "நீ பேசினாதாண்டா எல்லாமே இருக்கும், எல்லாமே சரியாகும்.
உன்னோட எக்ஸுக்கு கால் பண்ண உனக்கு பயமாக இருக்கான்னு நுவாங் கேட்பான். அதை கேட்டோன்னே இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்திருக்கும். சரி ஃபோன் பண்ணி எப்படி அவகிட்ட பேசிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே மொபைலை கையில் எடுப்பான். பட் இருந்தாலும் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. மாஸ்டரோட கண்டிஷனையாவது அவளுக்கு தெரியணும், இல்லைனா அது பெரிய தப்பாயிடும், நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு புரிஞ்சுக்கோன்னு சொல்லி அவன் சொன்னது திரும்ப திரும்ப இவனுக்கு தோண்டிகிட்டே இருக்கும். சரி ஓகேன்னு அவளுக்கு கால் பண்ணிடுறான். கால் பண்ணிவிட்டு பட் இவனுக்கு பேச தோணல. ஒரு 2 ரிங்கு போனதுக்கப்புறம் பேசலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே நிற்கிறான். இவன் அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அவகிட்ட பேசலாமா இல்லை வேணாமா சொல்லலாமான்னு திங்க் பண்ணிகிட்டே இருக்க கரெக்டாக அந்த பொண்ணு திரும்ப ஃபோனை பார்த்துட்டு கால் பண்ணுறா. ஐயோ கால் பண்ணுறாளே, எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே ஐயோ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருக்கான். சரி ஓகேன்னு சொல்லி ஃபோன் அட்டன் பண்ணி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி சும்மா கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசுகிறான். அப்பாவோட கண்டிஷன் பற்றிலாம் எதுவும் சொல்லலை. அப்பாவை பார்த்தியா நீ அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே நான் அப்பா கிட்ட இன்னும் எதுவும் பேசவே இல்லையேன்னு சொல்ல, நீ டைம் இருந்தால் அப்பா கிட்ட கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசு, என்னாச்சு அப்பாக்குன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை டைம் இருக்கும்போது பேசு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கேஷுவலாக தான் பேசிகிட்டு இருக்கான். ஓ சரி ஓகே கண்டிப்பாக பேசுகிறேன்னு சொல்கிறா. ஆக்சுவலி இப்போ அவள் அமெரிக்காவில் இருப்பா போல். இவளுக்கும் எதனால் பிரேக்கப் ஆச்சுன்னு எல்லாம் தெரியல. பட் பிரேக்கப் ஆகிடுச்சு அவ்வளோதான். ஸோ கேஷுவலாக 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஸோ இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது பக்கத்துலேருந்து ஒரு பையன் சீக்கிரம் வா நம்ம கிளம்பணும், வெளியே போகணுன்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். ஓ நான் மறந்தே போயிட்டேன், இப்போ அங்கே மார்னிங்கில் நீ படிக்கணும், உனக்கு ஒர்க் இருக்கும், சரி ஓகே நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணேன். என்னாச்சு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் கேட்குறான். ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, சரி அப்பாவா கிளம்புன்னு சொல்ல அவன் பாட்டுக்கு போகிறான். போகும்போது அப்படியே அந்த பொண்ணு திரும்பி பார்க்குறா. இவங்க 4 பேர் இருக்க மாதிரியான அந்த ஃபோட்டோஸ் அங்கே இருக்கும். அதை பார்த்து ஜஸ்ட் ஒரு மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அப்படியே போகிறா. அப்புறம் நுவாங்கோட ரெஸ்டாரண்ட்க்கு ஓப் வந்திருக்கான். நுவாங்கும் ஓப்பும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலான் இருக்கீங்க? நான் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன்னு சொல்ல, ஏன்டா ஓப் நீ ஏன்டா இப்படி டிசிஷன் எடுத்துகிட்டு இருக்க? சரி ஓகே அப்போ நானும் ஒன்று பண்ணுறேன், என்னோட ரெஸ்டாரண்ட்டையும் நான் வித்தரலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்டா லூஸா, போன மாதம் தாண்டா ஆரம்பித்தேன், லோன் கூட இன்னும் பே பண்ணலை, அதுக்குள்ளே ரெஸ்டாரண்ட்டை விற்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. என்னோடது அப்படி கிடையாது, பட் உன்னோடது வேறு மாதிரின்னு சொல்ல, எனக்கு புரியுது, ஆனால் நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ண தோணுது, எனக்கு புரியுது, நீ ஒன்றும் என்னை பற்றி கவலைப்படாத, நான் எல்லாமே சரி பண்ணிடுவேன், விட்டுரு அப்படின்னு சொல்ல, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குடா ரெஸ்டாரண்ட்டை விற்கிறியே அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நாள் தான் விடு, அதுக்கப்புறம் இன்னும் நான் கண்டிப்பாக வேற ஒரு ரெஸ்டாரண்ட் வேணும்னா நான் வாங்கிக்குவேன், ஆனால் இது இன்வெஸ்டர் அந்த எம்டி குரூப்புக்கு மட்டும் கொடுக்கவே கூடாது, அதில் மட்டும் நான் கேர்ஃபுல்லாக இருக்கேன்டா, அது ரொம்ப முக்கியம். அவன் எவ்வளோ டாமினேட் பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்க ட்ரை பண்ணுவான்னு எனக்கு தெரியும், அவன் என்ன தான் பண்ணாலும் சரி அவனை மாதிரி ஒரு ஆளுக்கு கொடுக்க மாட்டேன், வேற ஒருத்தவங்க அந்த ரெஸ்டாரண்ட்டை ஒரு ரெஸ்டாரண்ட்டாக ரன் பண்ணணும், இடிக்கக்கூடாது, வேறு எதுவுமே பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, வேணா இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம்டா, ஒரு குக்கிங் கான்செப்ட் மாதிரி வச்சுக்கலாம், காம்படிஷன் மாதிரி வச்சுக்கலாம், அப்படி வச்சு நல்லா குக் பண்ணி அதில் வின் பண்ணுறவங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டு நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். ஸோ ஒரு அமௌண்ட்டை நம்ம கோட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நம்ம இது பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நல்லவங்க கிட்ட உன்னோட ரெஸ்டாரண்ட் போகலன்னு சொல்ல, இதுக்கு என்னடா பண்ணணும்னு சொல்ல, சரி ஓகே இதுக்காக ஆட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணுறாங்க, அதாவது இந்த ரெஸ்டாரண்ட்டை விற்கிறதுக்காக அப்படியே ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். அந்த நுவாங் தான் எல்லாத்தையுமே பண்ணுறான். சரி நம்ம பார்த்து தான் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும், அவங்களோட குவாலிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 20 மில்லியன் பாத் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கான காஸ்ட்டு, அது கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்போம். செகண்ட் குக்கிங் ஸ்கில் நல்லா இருக்கணும். தேர்டு அந்த பெசில் ஸ்ட்ரீட் ஃப்ரை, அது எம்டி குரூப்புக்கு கண்டிப்பாக இது கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறது மாதிரி அதையும் மென்ஷன் பண்ணியிருப்பான். ஸோ இந்த மாதிரி பண்ணணும். இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ண போகிறவர் செஃப் ஓப். ஓகேவா இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் எல்லாத்தையும் போட்டான். 20 மில்லியன் பாத் ஓகேவாடா உனக்குன்னு சொல்ல, எல்லாமே ஓகே, நீ சொன்ன அந்த ஐடியாவை நான் ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் நீ எந்த மாதிரியான கேண்டிடேட் கிடைக்க போகிறாங்கன்னு தெரில. அது நம்ம சொல்ல முடியாதுடா, இங்கே பாரு அவங்கெல்லாம் வருவாங்க, வரும்போது அதை பார்த்துக்கலாம், எனக்கு அதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்த குவாலிஃபிகேஷனை பார்க்கும்போது என்னோடய ரெஸ்டாரண்ட் இவங்க வாங்குவாங்களாங்கிறது டவுட்டாக இருக்குன்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கான். பேசாமல் இருடா, கண்டிப்பாக எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்ல, சரி ஓகே விடு, அது உன்னோட ஐடியா தானே பார்த்துடலான்னு சொல்ல அதை போஸ்ட் பண்ணிட்டாங்க போல். நிறைய பேர் அதை பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ நம்ம எம்டி குரூப்பில் நம்ம மெத்தாஸும் அதை பார்க்குறான். ஓ இவன் இப்படிலாம் பண்ணுறானா, என்ன தான் பண்ணாலும் அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் விடுற மாதிரி இல்லைங்கிற மாதிரி மெத்தாஸ் ஏதாவது குறுக்கு வழியில் யோசிச்சிட்டே இருப்பான் போல். இந்த ஓபி கண்டிப்பாக என்கிட்ட தான் அதை கொடுக்கணும், கண்டிப்பாக அதை நான் ஒரு ஹாலாக மாற்ற போகிறேன், இதுக்கப்புறம் நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருக்கேன்னு சொல்ல, அடுத்து அவன் அந்த ஆடில் அதாவது இன்டர்வியூலாம் பண்ணுறாங்க, அதில் சொல்லிட்டு இருக்காங்க, உண்மையாக இந்த ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இதை நான் விற்க போகிறேன், மற்றபடி தேவையே இல்லாமல் இதை லேண்டுக்காக வாங்குறவங்க யாருக்குமே இதை நான் கொடுக்க மாட்டேன்னு பரபரப்பாக இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கான். ஸோ கண்டிப்பாக இதை நான் வாங்கியே ஆகுவேன்னு இன்னொரு பக்கம் மெத்தாஸ் பேசிகிட்டு இருக்கான். இப்படி இவங்க 2 பேரோட ஆர்கியூமெண்ட்டு மாற்றி மாற்றி போயிட்டே இருக்குது.
அப்புறம் மெத்தாஸோட ஆஃபீஸ்க்கு வானும் ஜேஜேயும் வராங்க. வானோட ஐடியா என்னென்னா, மெத்தாஸ்க்கு தான் அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். ஸோ எதிரிக்கு எதிரி நண்பன், எப்படியாவது இவன்கிட்ட பேசி நம்மளும் ஒரு அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கி கொடுத்தா அதுக்கு எனக்கு பணம் கிடைக்கும். ஸோ அது மூலமாக நம்மளும் பணக்காரராயிடலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிவிட்டு கரெக்டாக வான் வந்திருப்பான். ஜேஜே சொல்கிறான், ஏண்டா உனக்கும் அந்த செஃப்புக்கும் ஆகவே ஆகாது, அப்புறம் இதுக்கிட்ட தேவையில்லாமல் அவன் வழியில் போகிற. எனக்கு அவனை பிடிக்காதான், ஆனால் எனக்கு பணம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனோட ஆப்போசிட் எதிரி இவன் கூட சேர்ந்து நம்ம ஏதாவது பண்ணாதான் அவன்கிட்ட பணமும் நம்மளுக்கு கிடைக்கும், என் எதிரியும் பழி வாங்க முடியுங்கிற மாதிரி வில்லத்தனமாக யோசிச்சுட்டு இருக்கான். ஏண்டா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டாக வருமா? வரும். ஏண்டா குக்கிங் காம்படிஷனில் வின் பண்ணாதான்டா தருவாங்க, உனக்கு முதல்ல குக்கிங் பண்ண தெரியுமான்னு ஜேஜே கேட்குறான். பேசாமல் இருடா நீ அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக மெத்தாஸை மீட் பண்ண வந்தாச்சு. இவனோட அந்த ப்ரொஃபைலெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணி பார்த்தா இவன் ஆக்டிங் மாடலிங்னு போட்டிருக்க. மெத்தாஸ்க்கு சிரிப்பு வந்துருச்சு. உன்னை பார்த்தா மாடல் மாதிரிலாம் தெரியலையே, பூசணிக்காய் மாதிரி இல்லடா இருக்க அப்படிங்கிற மாதிரி இவனை பார்த்துட்டு இருக்க. உடனே அவன், உங்களுக்கு தெரியாது, ஆக்சுவலி என்னோடய ஒர்க் இன்னும் டிஸ்பிளே ஆகலை, டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் என்னை பற்றி உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரிடா, உனக்கும் அந்த குக்கிங் ஷோக்கும் என்னடா சம்மந்தம்னு சொல்லி கேட்க, அது நான் நிறைய பண்ணுவேன், உங்களை எப்படியாவது அவன்கிட்ட வின் பண்ணி அந்த இடத்த வாங்கி கொடுப்பேன்னு சொல்ல, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, உங்ககிட்ட பேசின டைம் எனக்கு வேஸ்ட்டு, நீ கிளம்புன்னு சொல்ல ஜேஜிக்கு கோவம் வந்துடுது. என்ன தைரியம் இருந்தால் தேவையே இல்லாமல் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் இப்படி பேசுவீங்க, என் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் பேசுனதுக்கு கண்டிப்பாக எனக்கு டென்ஷன் ஆகுது. என் ஃப்ரெண்டை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அவனை பற்றி என்ன தெரியும்னு சொல்ல, என்னடா உன் ஃப்ரெண்டு பெரியவனான்னு சொல்ல, டே விடுறா எதுக்குடா, அவன் உன்னை இன்சல்ட் பண்ணுறா, என்னை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்கிற, தள்ளுடா அந்த பக்கம்னு சொல்லி மறுபடியும் சண்டைக்கு போகிறான். இங்கே பாரு, இவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா, இவன் எந்த மாதிரியானவன் தெரியுமா, இவன் அந்த பெசில் ஸ்ட்ரெஃபையை எப்படி டேஸ்ட் பண்ணியிருக்கான்னு தெரியுமா, ஏன்டா டேஸ்ட் பண்ணுறதுக்கும் குக் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இல்லை, அது சாப்பிட்றதுடா, ஆனால் அது காம்படிஷன்னு சொல்ல, எதுவாக இருந்தாலும் சரி என்னால் முடியும்னு சொல்ல, உன் ஃப்ரெண்டை அந்த காம்படிஷனுக்கு அனுப்புறது வேஸ்ட்டு, பெசாமிருன்னு சொல்ல, நீ ஓவரா பண்ணுறேன்னு சொல்லி அப்படியே மெத்தாஸ் அடிக்கிறதுக்காக ஜேஜே போகிறான். ஜேஜே வேணாடா விட்றா, இல்லைடா இன்றைக்கி நான் சும்மா விட மாட்டேன் தள்ளுடான்னு சொல்லி பிடிச்சி அப்படியே இவனை கீழே வேற தள்ளிடுறான். இங்கே பாரு, உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன், உன்னை மாதிரி ஒருத்தனுக்கு என் ஃப்ரெண்டு தேவையே இல்லை, வாடா நம்ம போகலாம் பார்த்துக்கலாண்டான்னு சொல்ல, எனக்கு இன்னொரு சான்ஸ் மட்டும் கிடைக்குமான்னு பார்க்குறேன், பேசாம வரையே இல்லையான்னு சொல்லி ஜேஜே வானை பிடிச்சி அப்படியே வெளியே இழுத்துட்டு வந்துட்டான். போய் தொலைறானுக்கு விடுங்கிற மாதிரி மெத்தாஸ் அப்படி யோசிச்சிட்டே இருக்க, ஏன்டா இப்படி இருக்க, போடா நீ தான் கெடுத்துட்ட, எப்படியாவது அவன்கிட்ட பேசி நான் பணத்தை வாங்கலாம், நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு நினச்சேன், எல்லாமே போயிருச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே வாண்டிருக்க. கண்டிப்பாக முடியும். ஒன்று அவன் என்ன சொன்னான், நீ ஒரு ரவுண்டு கூட பாஸ் ஆக மாட்டேன்னு சொன்னான், பாஸ் ஆகி காட்டிட்ட அப்புறம் என்ன ஆகும், கண்டிப்பாக அவன் உன்னை பற்றி புரிஞ்சுப்பான். அவன்கிட்ட நான் சொன்னபடி நீ அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் ஒரு ரவுண்டு பாஸ் ஆகிட்டேன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி இன்வெஸ்டரை ஈஸியாக இது பண்ணிடலாம், அப்போ தான் அவனுக்கு புரியும், அவனே உனக்கு பணம் கொண்டு வந்து கொடுப்பான், புரியுதான்னு சொல்ல, ஆமாடா என் ஃப்ரெண்டுடா, நீ கண்டிப்பாக என் நண்பனை போல யாருடா மச்சாங்கிற மாதிரி கண்டிப்பாக நான் பண்ணுவேன்னு சொல்ல, இதில் நீ வின் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு தேவையான பணத்தை நம்மளே டிமாண்ட் பண்ணி இவன்கிட்ட வாங்கிக்கலாம், எப்படி அப்படின்னு சொல்ல, கரெக்டுடா, நீ சொல்கிறது கரெக்டு தான், கண்டிப்பாக இது நம்ம பண்ணி ஆகணும்னு சொல்லி அடுத்து என்ன பிளான் பண்ணுவான்னு பார்த்தா, எங்கெல்லாம் போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறானோ அதெல்லாம் இவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போய் வான் அப்படி நோட் பண்ணிட்டு இருக்கான். அவன் என்னென்ன வாங்குறான், என்னென்ன சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் போடுறான்னு செக் பண்ணிவிட்டு நம்மளும் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைப்பான் போல். அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க பின்னாடி யாரோ ஓபுக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, திரும்பி பார்த்துட்டே வரான். பட் கவனிக்காமல் சரி ஓகே நான் அவன் பாட்டுக்கு வாக் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு செகண்ட் திடீர்னு பார்த்தா ஓபு காணா போயிட்டான். எங்கடா போனான்னு சொல்லி வான் அவனை தேடிட்டே நிற்க, அவன் மண்டையிலே ஒரு தட்டு தட்டிட்டு வந்து நிற்க, ஐயோ நீங்களான்னு சொல்ல, எதுக்கூட என்ன ஃபாலோ பண்ணா இல்லையே, என்ன இந்த சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்களா, ஏன் நான் வரக்கூடாதா, அப்படி இப்படின்னு இவன் பேச, கையில் என்ன வச்சிருக்கேன்னு நோட்டை பிடிங்கி பார்த்தா இவனோட இன்க்ரீடியன்ஸ், எதுக்குடா ஃபாலோ பண்ணி இதெல்லாம் வாங்குற, யார்டா அனுப்புனா ஒன்றுன்னு சொல்லி அந்த பேப்பரை அப்படியே கிழிச்சிக்கிறான். ஐயோ என் நோட்டுன்னு சொல்ல நோட்டை தூக்கி கீழே போட்டு அந்த பக்கம் போயிடறான். நீ போனாப்போ எனக்கு என்ன, நாளை எவ்வளோ பெரிய கிரிமினல் தெரியுமாங்கிற மாதிரி அதை எல்லாத்தையுமே மொபைலில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பான். சரி தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வீட்டுக்கு போனவுடனே ஜேஜே என்னடா பண்ணுற என் கிச்சனைன்னு சொல்லி கேட்க, நீ என்ன சொன்ன, அதில் வின் பண்ணணும்னு சொன்னேன், அப்போ அந்த டிஷ்ஷை நம்ம ட்ரை பண்ணியே ஆகணும், ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் கலெக்ட் பண்ணிட்டேன், இப்போ அந்த டிஷ்ஷை நான் ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்ல, உண்மையாகவே ட்ரை பண்ண போறியாடான்னு கேட்க, ஆமான்னு சொல்லி ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான். பண்ணுறேங்கிற பேரில் எல்லாத்தையுமே தப்பாக பண்ணுறான். இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு ஓரளவுக்கு ஜேஜே கூட சொல்லித்தரான். இவனுக்கு சுத்தமாக குக்கிங்கை பற்றி எதுவுமே தெரியல. ஒரு வழியாக ஒரு டிஷ்ஷை ரெடி பண்ணிவிட்டு இந்தாடா சாப்பிட்டு பாருன்னு சொல்ல, இது எடிப்பலா சாப்பிட்லாமான்னு சொல்லி பயந்து
பயந்து ஜேஜி சாப்பிட அப்படியே அதில் உப்பு அதிகமாக இருக்குது, கருக்கி வச்சுருக்கான், அப்படியே துப்பிட்டான் டஸ்ட்பினில். இதெல்லாம் கண்டிப்பாக செலக்டே ஆகாதுடா, விட்டுடான்னு சொல்ல நான் ட்ரை பண்ணுவேன் 4-5 டைம் ட்ரை பண்ணி நிறைய டிஷ்ஷை ரெடி பண்ணிட்டான் போல். ஃபைனலாக ஒரு டிஷ்ஷு, இதை மட்டும் சாப்பிட்டு பாருடா நல்லா இருக்குண்டான்னு சொல்லி கொடுக்க, சரி ஓகே ஏதோ ஓரளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சாப்பிட, சரி ஓகே இதுக்கெல்லாம் மெயினாக உன்னோட அப்ளிகேஷனை அவன் முதல்ல செலக்ட் பண்ணுமேடா, உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா என்னடா பண்ணுறதுங்கிற மாதிரி ஜேஜி சொல்ல, அதுவும் கரெக்டு தானேன்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க. சேம் டைம் அடுத்து இங்கே ரெஸ்டாரண்ட்டில் வந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்கான். அதில் ஒன்றும் பார்க்கும்போது அந்த குளூர் இருக்கான இவன் அசிஸ்டண்ட்டாக கூட இருப்பான்ல, அவனும் அப்ளை பண்ணியிருக்கான். அடப்பாவி நீ கூட வா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அடுத்து வானோட ப்ரொஃபைலை பார்க்க, இவனடா பண்ணுறான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்க. சரி இப்போ செலக்ட் ஆனுமா இல்லையான்னு தெரியலன்னு இங்கே 2 பேரும் புலம்பிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா இவன் செலக்ட் ஆகிட்டான்னு மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. மெசேஜை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ஆகிடுது. டே நான் செலக்ட் ஆகிட்டேன்னு சொல்ல அடுத்த நாள் ரெஸ்டாரண்ட்டுக்கும் போயிட்டான். ஸோ அங்கே டேஸ்ட்டு நடக்க போகுது. அங்கே முன்னாடி போய் நின்றுட்டு போகலாமா வேணாமான்னு யோசிச்சு கான்ஃபிடென்ட்டாக உள்ளே போகிறான். இவனை அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான் கண்ணாடி வழியாக. அடுத்து அங்கே போய் பார்த்தா செஃப் எல்லாமே அப்படியே ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க. அங்கே குளோர் கூட இருக்கான். எல்லாருமே எல்லோரும் வந்தாச்சான்னு அப்படியே வர பார்த்தோன்னே எல்லோரும் பார்த்துட்டோமா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இவன் மட்டும் அப்படியே என்னமோ கெத்தாக நிற்கிற மாதிரி நிற்கிறான். இங்கே ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ரவுண்டு நடக்க போகுது. ஸோ நீங்கள் எல்லாருமே நல்ல ஒரு டிஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணணும். எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். கடைசியாக 3 மட்டும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 1 மாதம் ட்ரைன் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதில் பாஸ் ஆனால் தான் எல்லாமே முடியும். ஸோ நான் முதல்ல ரூல்ஸை சொல்லிடுறேன். ஸோ ஹேண்டில் பண்ண முடியுமான்னு பாருங்கள், இல்லைனா இப்போயே நீங்கள் கிளம்பிட்டே இருக்கலான்னு சொல்லி ரூல்ஸை சொல்ல ஆரம்பிக்க, நீ சொல்லுங்கிற மாதிரி அப்படியே தெனாவட்டாக நின்றுட்டு இருக்கான் நம்ம வானை பார்த்துட்டு அப்படியே ஓபுக்கே ஒரு மாதிரி இருக்குது இவன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் சொல்கிறத முதல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு 2 டெஸ்ட் இருக்குது. ஸோ அதை காம்பினேட் பண்ணி ரிசல்ட்டை வச்சு அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன். எல்லாத்துலேயுமே நீங்கள் பாஸ் ஆகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏதாவது கொஸ்டின் கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க யாருமே எதுவுமே பேசல, எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. சரி ஓகே யாருக்கும் எந்த டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு சேலஞ்சை பற்றி சொல்கிறேன். நீங்கள் எல்லாமே பெசல் ஸ்ட்ரீட் ஃப்ரையை டிஷ்ஷை உங்களோட சாய்ஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி குக் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணணும். 15 மினிட்ஸ் டைம் போய் குக் பண்ண ஆரம்பிக்கலாம். போங்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கிச்சனில் இருக்குன்னு சொல்ல எல்லாரும் மடன்னு போகிறாங்க. பட் நம்ம வானு மட்டும் எனக்கு என்னங்கிற மாதிரி பேராக்க பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். பாவிகளா எல்லாரும் ஓடி போயிட்டானுங்களேங்கிற மாதிரி அவனும் குடுன்னு பார்த்துட்டு எப்பப்பா இது ஸ்டார்ட் ஆச்சுங்கிற மாதிரி அப்படியே ஓடுறான். அங்கே போய் பார்த்தா அங்கே வந்திருக்கவங்க எல்லாமே செஃப்ஸ். ஸோ எல்லாருக்குமே ப்ரொஃபஷ்னலாக என்ன பண்ணணும்னு தெரியும். ஸோ எல்லோரும் மடன்னு இன்க்ரீடியன்ஸ் எடுத்து எல்லோரும் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இவனுக்கு சுத்தமாக புரியல. என்னடான்னு கிச்சனில் அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான். எதை எடுக்கணும் எதை பண்ணணும்னு ஒன்றுமே புரியல. ஸோ அப்படியே போய் இவனும் ஏதோ எடுத்துகிட்டு வரான். அங்கே பூண்டு இடிக்கிறதுக்கெல்லாம் மற்றவங்க பண்ணுறதை பார்த்து ட்ரை பண்ணி கடைசியில் கண்ணில் அடிப்படுது, காலில் அடிப்படுது, கழுத்தில் அடிப்படுதுன்னு ஒரு பக்கமும் தெரிக்குது. ஸோ எப்படியோ ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு குக் பண்ணலான்னு அடுப்பை பற்ற வச்சா இவனோட அடுப்புலேருந்து மட்டும் அந்த பேன்லேருந்து அப்படியே நெருப்பு மாதிரி வருது. மற்றவங்களாம் ப்ரொஃபஷ்னலாக எல்லாத்தையும் நீட்டாக பண்ணுறாங்க. பட் அப்படி இல்லை, இவன் செம்ம காமெடி பண்ணி ஒன்றும் குக் பண்ணிகிட்டே இருக்கான். இவன் குக்கிங் ஸ்கில்ல பார்த்தாவே தெரியுது. இதில் கையில் வேறு சூடு வேற வச்சுக்கிறான். ஒரு வழியாக இவன் அப்படியே எல்லாத்தையும் குக் பண்ண எல்லாரும் குக்கிங்கை முடிச்சாச்சு. எல்லோரும் குக் பண்ணியாச்சா, எல்லோரும் முடிஞ்சதுன்னா சீக்கிரம் டேபிளில் ப்ளேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் கிளம்பியாச்சு. சரி நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட்டை சொல்கிறேன், எல்லோரும் வெளியே போங்கன்னு சொல்ல எல்லா செஃப்ஸும் வெளியே போக அடுத்தங்க வான் மட்டும் நிற்கிறான். நீ இங்கேயே நில்லு, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, முதல்ல கத்தி எப்படி பிடிக்கணும்னு உனக்கு தெரியுமாடா, ஏன்டா அது கூட உனக்கு தெரியல, இன்க்ரீடியன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல, எதுவுமே தெரியாமல் குக்கிங்கை பற்றி எந்த நாலேஜும் இல்லாமல் நீ குக் பண்ண வந்திருக்கன்னு சொல்ல அவன் கையில் இருக்க காயத்தை பார்க்குறான். இப்படி அடிபட்டிருக்கு, இப்படி பார்த்துட்டு இருக்கே கூடன்னு சொல்லி கையை அப்படி வேகமாக எடுத்துகிட்டு போய் ஐஸ் பேக்ஸ்குள்ளே அப்படியே வைக்கிறான். ஐயோ விடுங்க என்ன பண்ணுறீங்க என்னன்னு சொல்ல, விடுறா கையை அப்படின்னு சொல்லி கையை அப்படியே அதுக்குள்ளேயே வச்சுட்டே இருக்க ஒரு செகண்ட் 2 பேர் க்ளோஸாக இருக்காங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு செகண்ட் அப்படி பார்த்துட்டே இருக்க எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, நீங்கள் இப்படி க்ளோஸாக இருந்தால் விடுங்க என்ன அப்படின்னு சொல்லி வான் ஒரு மாதிரி கத்திட்டே இருக்க பெசாமீரு அப்படிங்கிற மாதிரி அவனை முறைச்சிட்டே பார்க்க ஒரு செகண்ட் 2 பேரும் பார்த்துட்டே இருக்க கொஞ்சம் ரொமான்டிக்கான அந்த ஃபீல் இருக்குது. ஸோ அப்படியே அவன் கிட்ட வரான். அவன் கண்ணத்தை லைட்டாக இப்படி டச் பண்ண ஒரு மாதிரி இருக்குது. வானுக்கு எதுவுமே பேசாமல் மெல்ட் ஆகிற மாதிரி அவனை பார்த்துக்கிட்டே இருக்க அடுத்த செகண்ட் அவன் கேட்குறான், நீ மெத்தாஸோட ஆள் தானேன்னு. இதை கேட்டவுடனே செம்ம ஷாக் ஆகிடுது. அப்படியே முழிச்சுக்கிட்டே வான் நிற்க இந்த எபிசோடு இங்கே முடிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எபிசோடு செம்ம காமெடி அண்ட் ரொம்ப ஜாலியாக மூவ் ஆச்சு. எனக்கு பர்சனலாக இந்த சீரீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோடய ஃபேவரட் கப்பிள்ஸ் வேறு ஆலன் ஜெஃப், அப்புறம் கென்டா கிம், அவங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கென்டாலாம் நானும் அப்படியே அப்புறமா கென்டாவை தான் ரொம்ப அதிகமாக சைட் அடித்தேன் அந்த சீரீஸில். ஸோ அவனும் க்யூட்டாக இதில் ஆக்ட் பண்ணியிருக்கான். எல்லாரோட காம்பினேஷன்லேயும் ஒரு பர்ஃபெக்டான சீரீஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோடு ரொம்ப நல்லா போர் அடிக்காமல் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது ட்ரைனி சீரீஸ், கண்டிப்பாக ட்ரைனி போடணும் அப்படிங்கிறது தான் நினைக்கிறேன். பட் அதுக்கு இடையில்
ஹிஸ்டாரிக்கல் சீரீஸ் வேறு ரிலீஸ் ஆயிருக்கு. செஞ்சுரி ஆஃப் லவ், ஐ மீட் யூ அட் த பிளாசம்னு. ஐ மீட் யூ அட் த பிளாசம் பார்த்தேன். செம்ம சூப்பராக இருக்குது. 2 எபிசோடுமே செம்ம காமெடி அண்ட் ஹிஸ்டாரிக்கல்னால ஒரு ஃபன்னான ஒரு ஜோனராக இருக்குது. நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு ஸ்டோரி லைன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் போடலாமான்னு யோசித்தேன். பட் காப்பிரைட் பிரச்சனை வந்துருமோங்கிற ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது. சரி, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய செகண்ட் சேனலில் வேணால் அந்த 2 சீரீஸும் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ட்ரைனி போட ட்ரை பண்ணுறேன். ஆஃப்கானுக்காகவாவது போடணும்னு நினைக்கிறேன். போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்த எபிசோட் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.